கிளாத் பெயிண்டிங்கில் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிக்சர் தான் போட போகிறோம். இதுக்குமே அந்த கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு எக்ஸாம் பேரில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல. அண்ட் ஒரு பென்சிலில் லைட்டாக ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக பேஸை வந்துட்டு ஒயிட் கலரில் கவர் பண்ணுறேன். ஒயிட் கலரே வந்துட்டு நான் 2 லேயர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளாத்தும் வந்துட்டு டார்க்காக தான் இருக்குது. அண்ட் நல்லாவே வந்துட்டு பெயிண்டில் இருக்க தண்ணியை உறிஞ்சுது. அண்ட் இப்போ ஒரு லேயர் பெயிண்ட் பண்ணிட்டு பார்த்தா பெயிண்ட் பண்ணின மாதிரியே இல்லை. அதனால் மைல்டாக ஒரு 2 லேயர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லோ கலரில் இந்த பேர்டுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் எல்லோ கலர் மெயினாக நான் வந்துட்டு நான் ஒரு லேயர் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்தது. பட் எனக்கு 3rd லேயர் பெயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதை விட்டுட்டேன். அடுத்தது ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ஃபூட்டு, பீக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெய்ல், கன்னம் இந்த மாதிரி ஏரியாஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் தெரியணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஹைலைட் காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு நான் ஷேடிங் எஃபெக்டெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரேண்டமாக தான் ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் காமிச்சிருக்கேன். அண்ட் கண்ணுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அவுட்லேயர் கொடுத்துட்டு அண்ட் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணி ஒயிட்டு காயறதுக்கு முன்னாடியே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கலர் மர்ஜ் ஆகி வந்துடும். ஸோ ஒரு ப்ளூயிஷ் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்டிங் காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். கிளாத் பெயிண்டிங்கன்றனால யூஷுவலாகவே பெயிண்டிங் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ யூஷுவலாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் கொடுக்கணும், ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 15 to 20 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு கண்ணு தவிர மற்ற ஏரியாலாம் காஞ்சிருச்சு அப்படின்றதுனால ட்ரை ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் மற்ற ஏரியாக்கெல்லாம் கொடுத்துட்டு தென் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்ணுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு கண்ணுக்கு உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் கொடுக்கறதுக்கு கண்ணுக்கு ஆல்ரெடி பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டாட் வைக்க முடியும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி இதை 24 hours வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக விட்டுறலாம். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.